கடந்த ஒரு மாத காலமாக உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி 116 கொலைகள் தமிழகத்துல மட்டும். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாத்துங்க. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்தி சிரிக்குது. என்னைக்கு தமிழகத்துல திமுக ஆட்சி பொறுப்படுத்திச்சோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலைகள் அதிகரிச்சுட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பிசினஸ் பண்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கள்ளச்சாராய பலிகள், எத்தனை கள்ளச்சாராய பலி. பாதிரியார் அவர்கள் பேசினது தவறுதான். அது அவர் பேசி ஒரு 2 நாள்லயே நான் அவருக்கான கண்டனங்களை பதிவு பண்ணேன். வணக்கம். வணக்கம். தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமீப காலமாவே கொலைகள், தவறுகள் அதிகமாயிட்டே இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தவறுகள் எல்லாம் குறையுமா இது அதிகரிக்குமா? எனக்கு தெரிஞ்சு அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப தமிழகம் முன்பு இருந்ததை விட இப்ப ஒரு மாற்றமா இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக? அதாவது சார், கடந்த ஒரு மாத காலமாக உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி 116 கொலைகள் தமிழகத்துல மட்டும். அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாத்துங்க. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்தி சிரிக்குது. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த திராவிட மாடல் ஆட்சிங்கிற சிஸ்டமே படுதோல்வி. இதுவே பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி சொல்ல முடியுமா? என்னைக்கு தமிழகத்துல திமுக ஆட்சி பொறுப்படுத்திச்சோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலைகள் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பிசினஸ் பண்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அதோட உச்சக்கட்டம் தான் இன்னைக்கு இவ்வளோ கொலைகள் இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு உட்பட, அதாவது இன்னைக்கு உட்பட ஒரு புதுக்கோட்டையில ஒரு 26 வயசு வாலிபர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அத்தனைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் முன்னாடியே போயிட்டு எனக்கு இது மாதிரி கொலை மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, தயவுசெய்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அங்கே உள்ள எஸ்ஐட்ட மனு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையோ இல்லை பாதுகாப்போ கொடுக்கவே இல்லை. இந்த காவல்துறை, இந்த திராவிட மாடல் காவல்துறை அதோட மெத்தன போக்கால பல உயிர்கள் தமிழகத்தில் பலி போயிட்டு இருக்கு. இதை தயவு செய்து கவர்னர் அவர்கள் ஜனாதிபதியிடம் இந்த தமிழகத்தில் நடக்கிற இந்த கொலைகளை பற்றியும் இன்னும் வேறு என்னென்னலாம் இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, கள்ளச்சாராய பலிகள், எத்தனை கள்ளச்சாராய பலிகள், கிட்டத்தட்ட 72 பேர் இறந்துட்டாங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் இது மாதிரி நிறைய அதிகரித்து போச்சு. தயவுசெய்து கவர்னர் அவர்கள் உடனடியாக, தமிழகத்தின் கவர்னர் அவர்கள் உடனடியாக ஜனாதிபதிகிட்ட இங்கே நடக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி இந்த தமிழகத்தில் நடக்கின்ற திராவிட மாடல் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்துல இது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டை எல்லா கட்சியுமே குறை சொல்லிட்டு இருக்காங்க, அது விளக்கணுங்கிறாங்க. சமீபத்துல விஜய் கூட பாத்தீங்கன்னா நீட் இந்த அரசோட இருக்கணும், இந்த அரசோட இருக்கணும் சொல்லி ஒரு வீடியோ காணொலி கூட நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு சார், நடிகர் விஜய் ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நடிகர்களோட என்ன சொல்றது, நடிகர்களுடைய இந்த அரசியல்ல தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களோட சுய லாபத்துக்காக இந்த அரசியல்வாதிகள், குறிப்பா இந்த திராவிட அரசியல் நடிகர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு நான் எப்படி போன சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு பிடிஎம்மா எப்படி டிஎம்கேக்கு செயல்பட்டாரோ அதே மாதிரிதான் நடிகர் விஜய் அவர்களும் இப்பொழுது ஒரு டிஎம்கேவோட ஒரு பிடிஎம்மா செயல்பட்டு இருக்காரு. நடிகை விஜய் அவர்கள் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் ரத்து செய்யணும்னு சொல்றாரு. எத்தனை கூலி தொழிலாளர்களுடைய மகள் இன்னைக்கு டாக்டரா இந்த நீட்டால எத்தனை பேர் பயன்பட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும். முதலாம் பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டர் ஆகணும், உண்மைதானே? நல்லா படிக்கிறவங்க இன்னைக்கு கூலி தொழிலாளி செய்வர்களோட குழந்தையா இருக்கட்டும், இல்லை ஆட்டோ ரிக்ஷா, இப்போ கூட 2 நாள் முன்னாடி கூட பேப்பர்ல பார்த்தேங்க, நரிக்குறவர்ல சமுதாயத்துல இருந்து ஒரு பெண் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி மருத்துவருக்கு தெரிச்சு போட்டிருக்காங்க. இது எதனால? இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாச்சு தமிழகத்தில். இதெல்லாம் அரசியல் சுயலாபம். இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி நடத்துகின்ற முக்கியமான பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரிலாம் யாரோட பினாமின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரனோட பினாமியா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு பெரிய அளவில் அவங்களுக்கு பணம் வாங்க முடியறதில்ல. மருத்துவ சீட்டுக்கெல்லாம் முதல்ல பணம் இருந்தால் போதும் மருத்துவ சீட்டு வாங்கிடலாம். இப்போ அப்படிலாம் கிடையாது. அதனால அவங்க படிப்பா பார்க்கல, வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த நீட் எக்ஸாமை தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க.
குறிப்பா இந்த திமுக போன்ற ஒரு கேவலமான அரசியல் எங்கேயும் உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. மக்கள் உண்மையிலுமே தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திமுகவை புறக்கணிச்சா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் விக்கிரவாண்டியில் இப்போ இடைத்தேர்தல் வந்து அந்த தேர்தலுங்கிறது வெற்றி வாய்ப்பு யார் பக்கம் இருக்கும் எப்படி இருக்கு? இது ஒரு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை சின்னம் ஏடிஎம்கே வந்து அந்த போட்டியிடுது. அவங்களுடைய வாக்கு யார் பக்கத்துக்கு வரும் அப்படிங்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியான மாம்பழம் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு உண்டாங்க. இந்த விக்கிரவாண்டி மாவட்டத்திலே மிகப்பெரிய ஆதரவாளர்கள் நிறைய பேர் உண்டு. கண்டிப்பாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வேட்பாளர் தான் மிகப்பெரிய வெற்றி வேட்பாளராக வருவார்னு சொல்லி எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான பாமக தான் வெற்றி பெறும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கண்டிப்பாக படுதோல்வி அடையும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல வந்து 3 மதமும் ஒன்னாவே வந்து ஒன்னோட ஒன்னா இருக்காங்க, சகோதரியா இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் மீது அதிகமா இந்துக்களுடைய கோவிலா இருக்கட்டும், அவங்களுடைய மத சார்ந்ததா இருக்கட்டும், சனாதனமா இருக்கும், இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தாக்கப்படுதா இருக்கு. இப்ப சமீபத்துல வந்து பாதிரியார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா பேசியிருக்காங்க. இந்த காணொலியிலையும் பார்த்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு பாதிரியார் அவர்கள் பேசினது தவறு தான். அது அவர் பேசி ஒரு 2 நாள்லயே நான் அவருக்கான கண்டனங்களை பதிவு பண்ணேன். இதே மாதிரி தான் ஒரு யூடியூப் சேனலில் கண்டனங்களை பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, சிறுபான்மையினர் அணி சார்பாக கண்டனங்களை பதிவு பண்ணோம். அவர் உடனடியாக அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டார். இல்லை நான் செய்து தவறுதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஆனால் அவரை மாதிரி இன்னும் பல மத போதகர்கள், அது இஸ்லாமியராக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், மத போதகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சில பேர் தான், எல்லாமே அப்படி கிடையாது, ஒரு சில பேர் வந்து அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த மத போதகர்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா வேணும் என்று இந்து மதத்தையும் இந்து சனாதன தர்மத்தையும் வேணும் என்று தவறாக பேசிட்டு இருக்கிறது. மக்கள்கிட்ட போய் இந்த சிறுபான்மையின் மக்கள்கிட்ட போயிட்டு தவறான ஒரு கருத்தை போய் பதிவு வர்றது, அவங்களால தான் நிறைய பிரச்சனைகளே நாட்டில் உண்டாகுது. இப்போ ஒரு இந்து சனாதன தர்மத்தை பற்றி ஒரு மத போதகர் தவறாக பேசுறாருன்னா அப்போ இங்கே உள்ளவங்க வந்து எவ்வளோ அவங்களுடைய கண்டனங்கள் பதிவு செய்வாங்கல்ல. அப்படி பதிவு செய்யும்போது என்ன ஆயிருதுன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவவாதி, பாரதிய ஜனதா கட்சி தான் இதுக்கு பின்புலம் இருக்கு, ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒரு படம் கட்டி என்னமோ மத வெறியர்கள் வந்து இந்துக்கள் தான் மத வெறியர்கள்னு சொல்லி ஒரு தவறான ஒரு ஒரு பதிவை பதிவிடுறாங்க. அது உண்மையிலே அப்படி கிடையவே கிடையாது. அப்போ அந்த காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, அதாவது சேர சோழன் பாண்டியர் காலத்திலே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அங்கேருந்து இங்கே வரும்போது அவர்களுக்கான முழு ஏற்பாடு, அதாவது அவங்களுக்கான தொழுவுறதுக்காக இருக்கட்டும், அவங்க வழிபடுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான ஏற்பாடுகள் செய்து ஒற்றுமையா அப்பையிலிருந்தே இருந்தது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான், சார்ந்த ராஜாக்கள் தான். அது கிறிஸ்துவர் அவங்க வந்து நல்ல ஒரு விருந்தோம்பல் கொடுத்து உள்ள வரவழைச்சு தான் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்புடனும் ரொம்ப சகோதரத்துவமும் இருக்கவங்க தான் இந்து மதத்துக்காரங்க. ஆனால் ஒரு சில மத வெறியர்கள், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அது கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், ஒரு சில மத வெறியர்கள் இந்த பாரத நாடை வந்து எப்படியாவது சிறுபான்மையினர்கள் சமூகம் அதிகமாக கொண்டு வரணும், அவங்க அதாவது ஒரு இஸ்லாமிய நாடாக மாறணும், ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறணும்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி இருக்காங்க. கண்டிப்பாக நடக்கவே நடக்கும். என்னை போன்று ஒரு பாரதியானா, அதாவது இந்த பாரதிய நாட்டை சார்ந்த ஒரு ஹிந்துஸ்தானியாக சொல்கிறேன், நான் இஸ்லாமியனா இருக்கலாம், ஆனால் ஒரு ஹிந்துஸ்தானி இஸ்லாமியன் தான் நான். நீங்கள் போய் ஒன்றும் இல்லை, சைனாவில் போய் கேளுங்கன்னா ஐமே சைனா முஸ்லீம் தான் சொல்லுவான். சிங்கப்பூரில் கேளுங்க, இல்லை மலேசியாவில் மலேசியன் முஸ்லீம்னு சொல்லுவான். துருக்கிலையும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம நாட்டில் உள்ளவங்க தான் என்னமோ பூர்வீகத்திலேருந்து அந்த அரபிக்காரத்துலேருந்தே வந்த மாதிரி ரொம்ப இப்போ அது மாதிரி சமுதாயம் அந்த மாதிரி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இந்து மதத்தை பற்றியும் இந்து சனாதனத்தையும் தவறாக பேசி இதே இந்த மத போதகர் மாதிரி தான், கிறிஸ்துவ சிஎஸ்ஐ மத போதகர் எப்படி அந்த மாதிரி தவறாக பேசி இங்கே நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. இனி வருங்காலங்களில் தயவு செய்து அப்படி பேசாதீங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இங்கே இந்து மதத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, சிறுபான்மை சமூகத்தை ஒரு சில மத வெறியர்களாக தான் பிரச்சனையே உண்டாகுது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் நம்ம பாரத பிரதமர் விரும்புகிறார். நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள்
அவருடைய தாரக மந்திரமே திரும்ப திரும்ப நான் எல்லா காணொலியும் சொல்றது இது ஒண்ணுதான். சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். அதாவது அனைத்து மதத்தினரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையுடன் வலிமையான பாரத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறது அவருடைய தாரக மந்திரமே. தயவு செய்து நம்மளுடைய பாரத பிரதமரை பின்பற்றி அவர் நம்மளுடைய பாரத இன்னைக்கு உலக தரத்துல பாத்தீங்கன்னா பாரத நாடு வல்லரசு நாடா திகழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம்? நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். ஆர்எஸ்எஸ் கொடுத்த பயிற்சி தான் அதுக்கு. எந்த இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா இதா இது பண்ணுங்க, இப்போ இஸ்லாமியர்கள் போய் ஒழிங்க, கிறிஸ்துவர்களை ஒழிச்சு கட்டுங்கன்னு அப்படி சொல்லவே இல்லை. எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும். நீங்க இப்ப நான் இந்த கட்சிக்கு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளோ நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்கு. உண்மையிலேயே சொன்ன போனா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் கொடுத்த பயிற்சி. முதல்ல நீங்க உங்களுடைய மத அடையாளத்தை நீங்க காமிங்க. நீங்க உங்களுடைய இஸ்லாமிய வழிபாடுகள் தொடர்ந்து நீங்க பண்ணணும், தொப்பியை வச்சு தொடர்ந்து வைங்கன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான். இல்லைன்னா தொழுவ போகும்போது வரும்போது தான் தொப்பி வச்சுடுங்க. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து நான் 24 மணி தொப்பியோட பார்க்க முடியுதுன்னா அது ஆர்எஸ்எஸ் கொடுத்த பயிற்சி. இன்னும் எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ டிசிப்ளின், ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு கத்துக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றாலே போதும்.